சாமி தான் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, ராமலிங்கம் என்ன நீதான் அழுது நடராஜவர்மன் கேட்கிறாரா ஜோதி வடிவில் ராமலிங்கம் என்ன பார்க்கணும் தான் சொன்னேன், நேராவே நான் நான் வந்துட்டேன், ஏன்பா மறுபடியும் திருப்பி அழுகுறேன்னு கேட்டாரா. கேட்டதுக்கு யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பூரா பெற வேண்டும், அதற்காக அழுகிறேன், நான் மட்டும் சந்தோஷப்பட்டால் ஆகாது, எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும் என்று அழுகிறேன் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மண் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பாடுகிறார்கள். மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதிலும் கண்ணுற பார்த்தும் செவியில கேட்டும் சகித்திட மாட்டேன் என்று பாடுகிறார். ஆகையால் இப்ப நேரமாகி பற்றி பேசிக்கொண்டே போய் எல்லாரும் வள்ளலாரை பத்தி தெரியும், நான் பேசி மட்டும் ஒன்றும் நடக்க போவதில்லை, கண்டிப்பாக நடக்கும். வள்ளலாருடைய ஆட்சி கண்டிப்பாக நடக்காம சொன்னார், 2 கடியிலே நான் மீண்டும் சன்மார்க்க ஆட்சி நடத்துவேன் என்று அவர் சொல்லி 1874 சொன்னாரு. இப்ப 2024 கணக்கெடுத்தீங்கன்னாக்கா அவரு போகும்போது ஜோதியா ரூமுக்குள்ள போகும்போது 2.5 கடிகையில் வருவேன் என்றார். 2.5 நாழிகை 2.5 கடிகை என்று சொன்னால், ஒரு கடிகை என்று சொன்னால் 60 ஆண்டுகள் ஆகிறது. தமிழ் இலக்கண பிரகாரம் 60 ஆண்டு ஆகிறது. 2.5 கடிகை என்றால் 150 ஆண்டுகள் ஆகிறது. அவர் சொன்ன பிரகாரம் இப்போ சன்மார்க்க ஆட்சி நிலை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அரசாங்கமே எடுத்து நடக்கிறது. பாருங்க, எந்த மகானுக்கும் அரசாங்கம் எடுத்து நடத்திக்கிறா. ஒரு வருஷம் 51 வாரங்களோ அரசாங்கம் எடுத்து நடத்தி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வள்ளலாருடைய சன்மார்க்க முழக்கம் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்திலே மக்களிடத்திலே சகோதர தத்துவம், அன்பு நெறி தலை தோங்கி எல்லோரும் ஒன்றே கோலம், ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த பாகுபாடுக்கு இணங்கி வள்ளலாருடைய கொள்கை இன்னைக்கு எல்லாம் தங்கத்துல பதிக்கணும். நீங்க பாருங்க, ஒரே இதுல பல கோடி ரூபாயில வள்ளலார் கோட்டம் நம்ம மேட்டுக்குப்பத்தில் நடைபெறுகிறது. ஒரு கல்வெட்டினுடைய மதிப்பு 1.25 லட்சம். இந்த 6000 பாடலையும் அந்த கல்வெட்டிலே பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் வள்ளல் பெருமான் தான் கடைசியில இவருடைய கொள்கை தான். நீங்க பாருங்க, கடைசியில இவருடைய கொள்கை தான் நிலைக்கும். கண்கொண்ட பூதங்கள் யாவும் என்ற ஒரு பாடல்ல மற்ற மதங்கள் யாவும் இறந்தனவே, சன்மார்க்கம் ஒன்றே நிலைத்தனவே என்று சொல்கிறார். நம்ம ஜல்லடியில் நொய்யி ஜெயிச்சோம்னா என்ன, கல்லு உமிழுக்கு சிறுதாக இதெல்லாம் போயிடும். கடைசியில பெரிய அச்சியா இருக்கிறது மட்டும்தான் நிற்கும். அதே போல இப்ப எல்லாம் மங்கிடும். எல்லாம் மங்கி சன்மார்க்கம் தான் நமக்கு தேவை. இந்த காலத்துல சன்மார்க்க ஆட்சி நடைபெற வேண்டும், சன்மார்க்கம் தான் நமக்கு தேவைப்பட வேண்டும் என்று இந்த காலத்திலே சன்மார்க்கம் கண்டிப்பாக நிலைத்திருக்கும். மற்றதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று பெருமாள் கூறினார். அடியன் கூற தகுதி இல்லை. மற்ற இதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இப்ப அடிப்படையாக மனிதன் நமக்கு என்ன தேவை, மக்களிடத்திலே ஒற்றுமை தேவை, அன்பு தேவை. நீ காடு போக வேண்டாம், 12 வருஷம் பல காலம் நீ ஒத்த காலம் செய்ய வேண்டாம். மக்கள் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய தாய் தந்தையை நேசியுங்கள், உன்னுடைய சகோதரனை நேசியுங்கள், உன்னுடைய அக்கா தங்கச்சியை நேசிங்க, உன்னுடைய உறவினர்களை முதலை நேசியுங்கள், உன்னுடைய நண்பர்கள் நேசியுங்கள். அருகாமல் இருக்கக்கூடிய எல்லோரையும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று கூறி சென்றார். எல்லோரும் நீ நேசித்தால் தானாக இறைவனை நீ தேடி போக வேண்டாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீ தேடி போக வேண்டாம். அன்பும் கருணையும் இருந்தால் வள்ளலா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உங்களை தேடி வருவார் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். அவர் சொல்லுதல் யாருக்கும் எரியவா, சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுவது போல அவர் சொன்ன வாக்கு இன்னும் படித்துக் கொண்டுதான் இருக்குது. நீங்கள் எல்லாவற்றையும் மேலாக அந்த சன்மார்க்க நெறி என்றால் ஒரு கஷ்டமான நெறி அல்ல, கஷ்டமான பாடல் அல்ல, கஷ்டமான மந்திரம் கிடையாது. ஏன்னா ஒருவரை கண்டால் ஒருவர் அன்பு செலுத்துவதுதான். அன்பு செலுத்துவது, கருணை காட்டுவது, பிற உயிர் மீது இரக்கம் காட்டுவது, அதுதான் சன்மார்க்கம். எல்லோரும் அன்பாக இருந்து எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். இப்ப ஜோதிக்கு நேரம் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஐயா நோட்டு கொடுங்க.